கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்திலும் கூட எழுந்து நாட்களை காண உதவி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நேரத்திலும் கூட இந்த வசனம், இயேசுவானவர் சிலுவையிலே மொழிந்த வசனம் வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம். திரும்ப திரும்ப தியானிக்க என்ன, நம்ம திரும்ப புத்து உணர்ச்சி பெறணும் என்பதற்காகவே. இப்போ இந்த 3வது வார்த்தையை நம்ம பார்க்கும்போது, தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். இதில் 3 நபர்களை நம்ம பார்க்குறோம். யாரெல்லாம் பார்க்குறோம்? இயேசு, மரியாள், யோவான். அப்படி தானே? இந்த யோவான் யார்? ஏசப்பாய்க்கு அன்பாக இருந்த ஒரு சீடன். அப்படி தானே? ஏசப்பாய்க்கு இந்த சகோதர சகோதரிகள் இருந்தார்கள் அப்படின்னு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஏசப்பா யார்? முதலாவது பிறந்த அவர் குடும்பத்தில் அவர் யார்? முதலாவது பிறந்தவர். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 55, 56 இப்படி சொல்கிறது, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவர் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படின்னு என்ன சொல்லியிருக்கு? பைபிளில் சொல்லியிருக்கு. சரியா? ஏசப்பாய்க்கு பிறகு பிறந்த சகோதரன் சகோதரிகளும் உண்டு. ஆனாலும் ஏசப்பா என்ன செய்கிற? தகப்பனை என்ன சொல்லணும்? கனம் பண்ணுவாயாக அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்படி தானே? கற்பனைகளில் சொல்லியிருக்கு. அப்படி தானே? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ஏசப்பா என்ன செய்தாவ? வாழ்ந்து காட்டினாவ. அநேக காரியங்களை நம்ம முன்னால் பார்த்தோம். ஒன்று மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லதுக்கு ஏசப்பா என்ன செய்தாவ? சிலுவையில் அவங்கள மன்னித்து அவங்களுக்கு மாதிரியாக இருந்தாவ. அடுத்தால் நம்ம பார்க்கும்போது குற்றவாளிகள், ஏசப்பாய் சிலுவையில் குற்றவாளிகளாக தீர்த்த வேலையும் கூட ஏசப்பா என்ன செய்தாவ? அவங்கள என்ன செய்தாவ? குற்றவாளியாக ஏசப்பா தீர்க்கலை. அப்படி தானே? அடுத்தால் நம்ம பார்க்கும்போது இவருடைய ஏசப்பாட்ட சீடர்கள் அநேகர் இருந்தாங்க. அப்படி தானே? ஆனாலும் கடைசியில் சீடர்கள் பார்க்கும்போது யாரும் அவருக்கு பக்கத்தில் இல்லை. பேதுரு என்ன செய்தார்? மறுதளித்து அவரை விட்டு ஓடி போனார். ஆனால் கடைசியில் யோவான் என்ன செய்தார்? அவர் பக்கத்திலே அவர் இருந்ததுனால இந்த சீடனை பார்த்து என்ன சொல்லார்? இவன் எனக்கு கடைசி வரை தன் தாயை அவன் என்ன செய்வான்? பராமரிப்பான் என்ற ஒரு எண்ணத்தில் என்ன செய்யார்? அவனை பார்த்து சொல்லார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தகப்பனையும் தாயும் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். பழைய காலத்தில் மோசே அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், நம்மளால் தகப்பனையும் தாயும் கவனிக்க முடியலை அப்படின்னு சொன்னால், அது ஏதோ குர்பான் காணிக்கை அப்படி கொடுத்து தகப்பனையும் தாயும் என்ன செய்யணும்? அப்படி பார்க்காமலே பணத்தை கொடுத்து ஒதுக்கிறது போல். அதை என்ன செய்தார்? ஏசப்பா அப்படி இருக்கக்கூடாது, தகப்பனையும் தாயையும் என்ன செய்வார்? கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனத்தை என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அப்படி தானே? அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? தகப்பனையும் தாயும் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அந்த யோவான் யார்? யோவான் தான் யார்? யோவான் எழுதின சுவிசேஷம் எழுதினவர், 1 யோவான் 2 யோவான் எழுதினவர், அந்த 3 யோவான் எழுதினவர், வெளிப்படுத்தின விசேஷமாக எழுதினவர். இந்த யோவான் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்காக என்ன செய்தார்? வைராக்கியமாக இருந்தார். யோவான் ஏசப்பா என்ன செய்தார்? ஏசப்பாய்க்கு ரொம்ப பிரியமாக நடந்தார். ஆனால் ஏசப்பாய் பிரியமாக நடந்ததுனால இந்த மரியாளுக்கு ஒரு தகப்பன் ஒரு மகன் என்கிற ஒரு ஸ்தானத்தை யாரு கொடுத்தாரு? யோவானுக்கு கொடுத்தார். சரியா? கொடுத்ததுனால அவனுக்கு கடைசியில் பார்க்கும்போது கர்த்தருக்காக ரொம்ப வைராக்கியமாக இருந்த ஒரு சீசனாக இருந்த கடைசியில் அவனுக்கு சாட்சியை பார்த்தீங்கன்னா என்ன நடந்த அப்படின்னா, கொதிக்கிற எண்ணெயில் போட்ட பிறகும் அவன் மேலே வந்துட்டான். மேலே வந்து கர்த்தர் அவனை காப்பாற்றி திரும்ப அவனை என்ன செய்தார்? பத்மு தீவில் கொண்டு அவனை அடைச்சிருந்து. பத்மு தீவில் இருக்கும்போது தான் ஏசப்பா அவருக்கு என்ன கொடுத்தாரு? வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை கொடுத்து இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இதில் நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னு சொன்னால், யோவான் என்ன செய்தார்? ஏசப்பாய்க்கு ரொம்ப அன்பாக இருந்த சீசனாக இருந்ததுனால அநேக சீசர்கள் என்ன இருந்தார்கள், ஓடி போனார்கள். அதே போல் நாமும் என்ன செய்தார்? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கடைசி வரை என்ன செய்யணும்? ஏசப்பா பிள்ளைகளாக இருக்க பழகிக்கூடணும். கடைசியில் என்ன இனி உள்ள காலம் இதிலும் கொடிய காலம். அப்போ என்ன செய்யக்கூடாது? அநேக உலகத்தில் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? சீசர்களை போல் என்ன செய்யக்கூடாது? ஓடி போகக்கூடாது. 12 சீசர்கள் இருந்தா. ஒருத்தன் எங்கே போயிட்டான்? யூதாஸ் போயிட்டான். பாக்கி 10 சீசர்கள் என்ன செய்தா? ஓடி போயிட்டா. யோவான் மாத்திரம்தான் கிட்டணும்னா. நாமளும் என்ன செய்யும்? கிறிஸ்தவர்களாக இருக்கோம். கடைசி இனி உள்ள காலம் இதிலும் கொடிதாக இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? ஏசப்பாயை விட்டு ஓடி போகக்கூடாது. சரியா? ஏசப்பாயை விட்டு ஓடி போகக்கூடாது.
ஏசப்பாயை கொடுத்த கட்டளைகள் கற்பனைகளின்படி நடக்கணும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணி நம்ம நடந்தால் நம்ம என்ன செய்யலாம்? திரும்பவும் கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்தால் அவர் என்ன செய்வார்? அவருக்கு பிரியமான நமக்கு பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்துருவாராக.